அனைவருக்கும் அன்பான வணக்கம். உயர்நிலை மற்றும் அடிப்படை ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஆறாவது பாவகத்தை தொடங்குவதற்கு முன்பாக இறை வணக்கம். நம்முடைய குலதெய்வம் மற்றும் சிவன் மனதிலே நினைத்து ஒரு நிமிடம் வேண்டிய பிறகு இந்த வகுப்பு இனிதே துவங்கும். நன்றி. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆறாவது பாவகம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாவகம். நம்ம எல்லா பேருமே அதிகமாக அந்த ஏழாவது பாவகத்தில்தான் கவனம் செலுத்துறது மனித இயல்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏழாவது பாவகத்துக்குத்தான் நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கும் குடும்ப பிரச்சனைக்கும் அதுக்கும் சம்பந்தம் அதிகமாக இருக்கு. ஆனால் ஆறாவது பாவகம் என்பது அதை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த ஆறாவது பாவகம். நோய், கடன் மற்றும் எதிரி, இந்த மூணுலையுமே சொத்தை இழந்துருவான். நோய் வந்தாலும் சொத்தை இழந்துருவான், கடன் வந்தாலும் சொத்தை இழந்துருவான், எதிரி மூலமாக சொத்தை இழந்தவனும் உண்டு. அப்ப இந்த ஆறாவது பாவகம் என்பது கணிக்கு தெரியணும். ஒரு ஜோதிடருக்கு அசால்ட்டா விட்டுறக்கூடாது. ஏன்னு கேட்டா, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 26 வயது ஒரு பெண்ணுக்கு மூளையிலே ஒரு கட்டி வந்து விட்டது. கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் சொல்லிட்டாரு, மூளையில் இருக்கக்கூடிய கட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 40 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டார். இப்ப பெற்றோர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க? 40 லட்சம் அவங்ககிட்ட இல்லை. யாரு இன்னைக்கு 40 லட்சத்தை வாங்கி பீரோக்குள்ள வச்சிருக்கிறது? ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா பீரோக்குள்ள நம்ம வச்சிருக்கிறது பெரிய விஷயம். மீதியெல்லாம் நம்ம பேங்க்ல தான் இருக்கும். கையிருப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு தான் வச்சிருப்போம். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே தன்னுடைய ஒரே பிள்ளை, பொம்பளை பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர்கிட்ட போறாங்க. ஐயா, என்னுடைய மக ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அவர் கணிச்சிட்டு அவர் நோயை சொல்லிட்டார். உங்களுக்கு இப்ப நோய் வந்து சேரக்கூடிய நேரம், உங்க சொத்தெல்லாம் இழக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்க? ஐயா, ஆஸ்பத்திரியில் 40 லட்ச ரூபா டாக்டர் கேட்குறாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு. அந்த வீடை விற்று நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டுறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் என் பிள்ளை பொழைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ ஜோசியர் எவ்வளோ பெரிய திறமையான ஒருத்தராக இருந்தால் கரெக்டாக கணிக்க முடியும். அதாவது 40 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னா பொண்ணும் போச்சு, பொண்ணும் போச்சு, பொருளும் போச்சு, பொண்ணும் போச்சு. அப்ப வீடு போச்சு, 40 லட்ச ரூபா வீடும் போய் பிள்ளையையும் இழந்து இருப்பாங்க. இப்ப ஒரு ஜோசியர் சொல்லக்கூடிய ஒற்றை வார்த்தையிலே 40 லட்ச ரூபா சொத்து காப்பாற்றப்படுமா என்பதை கணிக்கணும். ஒருவேளை பிள்ளை பொழைச்சிருமியா அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்றாரு. 40 லட்சத்தை நைட்டோட நைட்டா வித்துறாரு. வீட்டை வித்து ஆஸ்பத்திரி போய் 40 லட்சத்தை கட்டி அந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணி ஒரு 10 நாளோ 1 மாசமோ 2 மாசத்துல இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜோசியக்காரர் மேல எவ்வளவு கோவம் வரும்? சண்டாளா, உன்னை நம்பி நான் வீட்டை வித்தேனடா, என் பிள்ளைக்கு ஆயுஸ் கம்மி அப்படின்னு சொல்லி இருந்தா நான் வீடை வித்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு பெற்றோர்கள் கட்டாயம் சண்டை போடுவாங்க, அல்லது ஜோசியக்காரரை மனசளவுல சாபம் விடுவாங்க. அப்ப இந்த 6ஆம் பாவகம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். அதே மாதிரிதான் நோயிலே பல வகை நோய் இருக்கு. எத்தனை வகையான நோய் இருக்கு அப்படின்னு யாருமே நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நோய்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு ஆஸ்பத்திரி செலவு மாதிரி உலகத்துல மிகப்பெரிய செலவு எதுவுமே கிடையாது. சும்மா எட்டி பார்த்தாலே 800 ரூபாய்க்கு பில் போட்டுருக்கான். ஆஸ்பத்திரியில் எட்டி பார்த்தாலே 800 ரூபாய் பில்லு. அப்ப இந்த ஆஸ்பத்திரி செலவு வந்து
நம்ம கணிக்கணும். இந்த 6வது பாவகத்தை நம்ம பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பல லட்ச ரூபாய் லாபம். எப்படி சார் பல லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? 6வது பாவகத்தை கணித்து நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஜோசிய கிளைண்ட்ட நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு பல லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கும். எப்படி? கரெக்ட். யாரு? நித்யா மேடமா? யாரு சொல்ல? ஆமா ஆமா. ஏன் மற்றவங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? சார் ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ வரப்போகுது அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும். அப்ப அந்த ஜோசியருடைய கடமை நம்ம கிட்ட அவங்க கையில இருந்து நம்ம ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ 5000 ரூபாயோ வாங்குறோம். அப்ப அவங்களுக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும்ல, கை நீட்டி காசு வாங்குறோம். ஓகேவா? இதுதான் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு பேருங்க. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னா செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும். அப்ப என்ன ஆகணும்னா, ஐயா உனக்கு அடுத்து வரக்கூடிய திசாபுத்தி காலங்களில நோய் தாக்க போகுது, வயிறு சம்பந்தமா, மண்டை சம்பந்தமா, காலு சம்பந்தமா, என்னென்னமோ குடல், கல்லீரல், கணையம், இந்த மாதிரி பல பிரச்சனை வருது. இதெல்லாம் பாதிக்கிற மாதிரி இருக்கு. கோல்டன் ஃபார்முலால இது வருது அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். என்ன அட்வைஸ்? மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. அதுல போய் அவங்கள சேர சொன்னீங்கன்னா 25,000 ரூபாய் கட்டுனா 6 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இலவசமா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி சொல்லி ஒருவேளை நீங்க சொல்லி அவங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நோய் வந்ததுக்கு பிறகு அவங்க கிட்ட 10 காசு தேவையில்லை. ஏன்? அந்த இன்சூரன்ஸ் கார்டை காட்டி மெடிக்கல் கிளைம் பண்ணி வந்துருவாங்க. அப்ப எவ்வளவு லாபத்தை நீங்க சம்பாதிச்சு தர்றீங்க? ஜோதிடம் பார்க்கறதுக்கு உரிய நன்மையே இதுதான். சும்மா ஒரு விஷயத்தை காப்பாற்றணும். நம்ம கிட்ட வரக்கூடிய கிளைண்ட மேக்சிமம் நம்ம காப்பாற்றணும். நிறைய பேர் மைனஸே சொல்ல மாட்டேன். பொற்கை சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு காலையில் நானும் அவங்களும் பேசிக்கிறப்ப அவங்க சொன்னாங்க நிறைய பேர் மைனஸே சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. மைனஸ் பிளஸ் எதுனாலும் நம்ம சொல்லணும். சில பேர் பிளஸா சொல்லணும்னா ஜாதகத்துல பிளஸா இருக்கணும்ல. ஜாதகத்துல பூரா மைனஸா இருக்கு, நான் எப்படி பிளஸா சொல்றது? அப்ப மைனஸ் சொல்றதா பிளஸ் சொல்றதா அப்படின்னா அந்த காலத்திலே ஒரு வாதம் நடந்திருக்கு. அப்ப புலிப்பாணி சித்தர் ஃபைனல் தீர்ப்பு, பட்டிமன்றத்தில் தீர்ப்பு சொல்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு, மகனே உன் மனதை திடப்படுத்தி, யாருக்கு? ஜோசியக்காரனுக்கு. மகனே உன் மனதை திடப்படுத்தி ஊழ்வினையை எடுத்து செப்பேன்ட்டார். அவனுடைய ஊழ்வினைடா, அவனுடைய கர்மா. அந்த கர்மாவை நீ மறைக்காதே. நல்லதோ கெட்டதோ அதுல ஜாதகத்துல தீய கர்மா பூரா தோஷமாக வந்திருக்கும். நோய் என்பது தோஷம்தான். நம் முன்பிறவியில் செய்த தோஷத்தினுடைய விளைவாகத்தான் சின்ன சின்ன வியாதி, பெரிய பெரிய வியாதி, தீராத வியாதி இப்ப நம்ம பார்க்க போறோம். நிறைய கருத்துக்களை இப்ப பார்க்க போறோம். எப்படி எப்படிலாம் நோய் வருது அப்படின்றத. ஓகேவா? ரைட். இப்ப அன்னைக்கு நம்ம ஒரு 25% பார்த்தது மாதிரிதான் எனக்கு திருப்தி இருக்கு. சொல்லுங்க. என்னமா? ஹலோ? ஏன் எப்படி கட்டாச்சு? எனக்கு நீங்க அடிச்சிருக்கீங்களோ? நான் தான் சைலண்ட்ல போட்டிருக்கீங்கள, எனக்கு வராதுல்ல. என்னையா அது? சாமியை நல்லாத்தான் கும்பிட்டோம், இப்படி ஆகுது. இது எப்படி கட் ஆகுது உடனே மறுபடியும்? இப்போ வந்துருச்சா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன் நல்லா இல்லையா?
ஏன் முதல் எப்படி வந்துச்சு? சரி, அன்னைக்கு சில ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சில பாருங்க. அருணகிரிநாதர் உங்களுக்கு தெரியும். அந்த அருணகிரிநாதருக்கு தொழுநோய் ஏற்பட்டிருக்கு. அருணகிரிநாதருக்கு தொழுநோய் ஏற்பட்டு கந்த சஷ்டி கவசத்தில் பல இடங்களில் நோயை பற்றி நோயை தீர்க்கக்கூடிய பதிகங்கள் உண்டு. அந்த பதிகங்களை எல்லாம் நாம் பாடும்போது ஒரு தொழுநோயே போயிருக்கு அப்படின்னா அந்த பதிகத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கொடியது கொடியது வறுமை கொடியது, கொடியது கொடியது வறுமை கொடியது, அதனினும் இளமையில் வறுமை கொடியது, அதனினும் ஆற்றொன்னா நோய் என்று ஔவையார் சொன்னார். இளமையில வறுமை கொடியது, அந்த இளமையை காட்டிலும் மிகப்பெரிய கொடுமை நோய் என்று சொன்னார். நோய் என்பது வந்தால் போகணும், வராமல் அப்படியே இருந்துட்டா அதுக்கு பேர் பிணி என்று பெயர். மரணத்தை வரவழைக்கும் எண்ணம் தருவது. அதுக்கு அடுத்து பாருங்க, ஒரு வார்த்தை சொல்றாரு, எழுதிக்கங்க. உடன் பிறந்தே கொல்லும் நோய். உடன் பிறந்தே கொல்லும் நோய் அப்படின்னா என்னங்க? மனுஷன் பிறக்கும் போதே எந்த வயசுல என்ன நோய் அவனுக்கு வரணும் அப்படின்றத அழகா இது திருப்புகழ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. உடன் பிறந்தே கொல்லும் நோய் அப்படின்னா மனுஷன் பிறக்கும் போதே நோயோட பிறகுறான். நோய், அந்த நோய் எப்படி எப்படிலாம் வரப்போகுது என்பதை பற்றி தான் பாருங்க பார்க்க போறோம். சரி, இப்ப சில விஷயங்களை நான் மெதுவாகவே உங்களுக்கு நடத்துறேன். அதை நீங்க அப்படியே போன தடவை மாதிரி நீட்டா எழுதிக்கிங்க. ஆறுக்குரியவன் ஆறுக்குரியவன் வலு குறைந்து, ஆறுக்குரியவன் வலு குறைந்து 10ஆம் அதிபதி வலுவானால் தொழிலோடு தொழிலோடு கிட்டும், தந்தை தொழில் சிறக்கும். தேகசமும் உண்டு. ஐயா வெளிச்சம் பத்தலைன்றாரு, எல்லாத்துக்கும் அப்படி தெரியுதா? இதை தனங்க அப்ப பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எப்படிங்க இருக்கு? இப்ப எப்படி இருக்கு? சரி சரி சரி, நல்லா கேட்டுங்க. ஆறுக்குரியவன் வலு குறைந்து, வலு குறைந்துனா நீசமாகியோ பகை வீட்டிலேயோ 6, 8, 12 போய் உட்கார்ந்து வலு குறைஞ்சு 10ஆம் அதிபதி வலுவானால், வலுவானால்னா ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டா தொழிலோடு கிட்டும், தொழில் கிடைக்கும். இவனுடைய ஜாதகத்தின்படி தந்தை தொழில் சிறக்கும், தேக சுகம் உண்டு, அவனுக்கு நோய் வராது அப்படின்றாங்க. ஓகேவா? இது எழுதிக்கிட்டீங்களா? இரண்டாவது, பாருங்க, குரு லக்கணத்தில் இருந்து செவ்வாய் காமஸ்தானம்னா எந்த இடங்க?
காமஸ்தானம் 3 7 11 காமஸ்தானத்தில் இருக்குன்னா இந்த இடத்துல 7ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற ரைட்டு. 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம். அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். 3ஆம் இடம் என்பது கள்ள தொடர்பில் ஏற்படக்கூடிய சுகம். 7ஆம் இடம் என்பது மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம். 11ஆம் இடம் என்பது 2வது மனைவி, 3வது மனைவி, 4வது மனைவி. புரியுதா? தாலி கட்டுனது, லைசன்ஸ் வாங்கினது, அந்த அம்மா மூலம் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பூரா 11ஆம் இடம். காமஸ்தானம் என்பது வெரி குட். நீங்க சொன்ன பதில் ரைட்டு. இந்த இடத்துல 7ஆம் இடம்னு வச்சுக்கோங்க. குரு லக்கணத்தில் இருந்தா 1000 தோஷங்கள் நிவர்த்தி அப்படின்னு மூல நூல்ல போட்டிருக்கு. குருவும் புதனும் லக்கணத்தில் திக்பலம் பெறும். 1000 தோஷங்கள் இருந்தாலும் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி அப்படின்றது பொது விதி. லக்கணத்துல குரு இருந்து 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன அர்த்தம்? அது என்ன யோகம்ங்க? என்ன யோகம்? நீங்க எல்லாம் உயர்நிலை படிக்கிறீங்களா? குருமங்கள யோகம். வெரி குட். அவர் ஒருத்தர் தான் சொல்றாரு, மீதி வேற சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த பாருங்க, குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் அல்லது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலும் குருவும் செவ்வாயும் சஷ்டாங்க பார்வை என்று பார்க்கக்கூடிய 7வது பார்வையில் பார்த்தாலும் குருவும் செவ்வாயும் சார பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அதற்கு பெயர் குருமங்கள யோகம். இது ஒரு மிகப்பெரிய யோகம், குருமங்கள யோகம்ன்றது. ஆனால் இங்கே இப்படி ஒரு அமைப்பு இருந்து விட்டால் பாருங்க, கனகனும் உதயத்தில் நிற்க. குருவுக்கு பல பேர் இருக்கு. கனகன் என்று சொன்னால் குரு, உதயம் என்றால் லக்கணம். கனகனும் உதயத்தில் நிற்க, காமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்க வந்தோன் எண்ணம் நிலையில்லாதது இருக்கும், பிரம்மை கொண்டு அலைவான். பிரம்மை கொண்டு என்று சொன்னால் இப்ப செவ்வாய் திசை குரு திசை நடந்தால் அவனுக்கு பைத்தியம் பிடிக்கும். இது ரொம்ப முக்கியமான சூத்திரம். நிறைய பேர் என்ன நினைப்பான், ஆகா உங்களுக்கு லக்கணத்திலே குரு இருக்கு, லக்கணத்தில் திக்பலம் பெற்றிருச்சு, அடிச்சா பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க இதை யோகமா நினைச்சீங்கன்னா அந்த திசாபுத்தி டயத்துல அவன் மென்டல் டிசார்டர் ஆகி பைத்தியமாகி அலைவான்றான். புரியுதா உங்களுக்கு? குரு லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் திசை புத்தி நடைமுறைக்கு வந்து விட்டால் அவருக்கு தலையில் அடிபடும். தலையில அடிபடும் எப்ப? அதுக்கு ஒரு 3 ஃபார்முலா சொன்னேன் அன்னைக்கு. யாராவது சொல்ல முடியுமா? தலையில எப்ப அடிபடும்? லக்கணத்துல செவ்வாய் இருந்தாலோ லக்கணத்தை செவ்வாய் பார்த்தாலோ தலையிலேயே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அந்த செவ்வாய் திசை செவ்வாய் புத்தியிலேயோ அல்லது செவ்வாவினுடைய சாரம் வாங்கியவனுடைய திசா புத்தி நடக்கும் போதோ அவனுக்கு தலையில கட்டாயம் அடிபடும். அப்படி ஜாதக அமைப்பு இருக்கிற ஆளு யாராவது இருந்தீங்கன்னா கட்டாயம் சைக்கிள்ல போனா கூட ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன் வாக்கிங் போனா கூட ஹெல்மெட் போட்டு போறது நல்லது. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தலையில் அடிபடும். இப்படி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவங்க என்னம்மா வீடியோ சக்காய் இல்லையே, இங்க நல்லா இருக்கே, இப்ப கரெக்டா வருதா? என்ன சக்காகுது? இப்படி இருந்தா சிக்கலை உண்டு ஒண்ணும்ன்றான். இப்ப நான் சொல்றேன், அந்த தேதி எழுதிக்கிங்க. இது நாமக்கல்ல ஒருத்தர் 2 வீலர்ல போகும்போது தலையில் அடிபட்டு ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள்ல அவருக்கு பிரம்மை பிடித்து மனநிலை சரியில்லாமலாகி தெருவா அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பது மங்களீஸ்வரியத்தில் கூறிய பாட்டு.
இந்த பாட்டு எதுல சார் இருக்கு அப்படின்னா மங்களீஸ்வரியம் என்ற புத்தகத்தில் இருக்கு. இந்த ஜாதகருடைய பிறந்த தேதி 8/4/1992 4:04 PM நாமக்கல் போட்டுக்குங்க. ஆண் ஜாதகம். இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கணும். 8/4/1992. 92 என்னது, வயசு ரொம்ப சின்ன பையன்தான். அப்ப இதே மாதிரி பிரச்சனை. இந்த மங்களீஸ்வரியத்தில் சொன்ன பாட்டுப்படி கிரகம் அமைந்து அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அந்த பித்து பிடித்து அலையக்கூடிய மனநிலை பாதிப்புக்குள்ளாக வேண்டிய நோய், அதுவும் ஒரு நோய் தான். அதனாலதான் சொல்றேன், நோய் தான். 6ஆம் பாவகம் பூரா நோய், கடன், வழக்கு, வம்பு. அப்ப இப்படி ஒரு சூத்திரம் இருந்தா அப்ப நீங்க ஈஸியா ஏமாந்துட கூடாது. லக்கணத்துல குரு இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுருவீங்க, ஆகா அப்படின்னு. குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா குருச்சந்திர யோகம், அதையும் பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டுருவீங்க, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்கு அப்படின்னு. 7ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா சோழி முடிஞ்சுச்சு. சனியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தா என்னங்க, என்ன தோஷம்? சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால், சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலோ பார்த்திருந்தாலோ என்ன தோஷம்? என்னங்க அவர் மட்டும் சொல்றாரு, மத்தவங்கள என்னங்க பண்றீங்க? உங்களுக்கு தெரியலையா இல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களா? சனி சந்திரன் சேர்க்கை, இது என்னது? புணர்ப்பு தோஷம். இது திருமணத்தில் பெரிய பெரிய டிசைனா மனுஷ வாழ்க்கையை கெடுக்கும். இந்த புணர்ப்பு தோஷம் என்பது பாருங்க, லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் அமர்ந்து, லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் அமர்ந்து, இது லக்கணம். இங்கே சனி சந்திரன் சூரியன். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் அமர்ந்து தேய்விரை சந்திரனாக இருக்க வேண்டும். தேய்விரை சந்திரனாக இருந்து அமர்ந்து குரு சுவர்கள் யாரு பார்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த பைத்திய ரோகம் என்பது பிடிக்கும். எழுதிக்கங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்,